அன்புலக தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அருஸ் என்னுடன் கலந்து கொள்கின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஆம், இப்பொழுது கிடைக்கின்ற தகவல்களின்படி ஈரானின் மீது அமெரிக்கா குண்டுகளை தொடர்ந்து பொழிந்து வீசி வருகிறது என்பது ஒரு தகவல் பெறுகிறது. அதே நேரத்திலே ஈரான் கூறியிருக்கிறது ஹோர்மூஸ் நீரிணையை தாங்கள் மூடிவிட்டோம் என்று சொல்லி. அதே நேரத்திலே அமெரிக்கா சொல்லுகிறது இன்னும் ஹோர்மூஸ் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் என்று. இதை பற்றின முதல் தகவல்களை இப்பொழுது வழங்குங்கள். மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை தீவிரமடைந்திருக்கின்றது. நாங்கள் நேற்றைய காணொளியில் பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்த்தால் அல்லது பார்க்காவிட்டால் மீண்டும் பார்த்தால் தெரியும். நாளை மிகப்பெரிய ஒரு போர் ஆரம்பமாக போகிறது என்று சொல்லி ஒரு அமெரிக்க ஊடகம் தெரிவித்ததாக நேற்றைய காணொளியில் நாங்கள் அதை கூறியிருந்தோம். அதே போலதான் இன்று மிகப்பெரிய போர் வெடித்திருக்கிறது. இரண்டு தரப்பும் பலமாக தாக்கி இருக்கிறார்கள். அமெரிக்கா கிட்டத்தட்ட 140க்கு மேற்பட்ட இடங்களை தாக்கி இருக்கிறது. பண்டர் அபாஸாக இருக்கலாம், ஹசேன் தீவாக இருக்கலாம், தென் பகுதி ஈரான் தென் பகுதி. இதில் ஈரான் முதலில் அறிவித்திருந்தது தமது தரைப்படையின் லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் கொல்லப்பட்டதாக ஈரான் கூறியிருந்தது. அதே சமயம் ஈரானும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஜோர்டானையும் இந்த தடவை தாக்கி இருக்கின்றது, கட்டாரை தாக்கி இருக்கின்றது, ஓமானையும் தாக்கி இருக்கின்றது. அதே போல குவைத் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதில் ஈரான் கதர், மற்றது இமாட், ஃபட்டாட் 110, மற்றது ஹேபார், ஷஹேன், சொல்ஃபகர் இவ்வாறான வேறுபட்ட ஏவுகணைகளை ஈரான் தாராளமாக பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் குவைத் பகுதியில் இந்த ஹிமாஸ் என்ற அமெரிக்காவின் பல்குழல் உந்துகணை செலுத்திகள் தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது காணொளிகளில் பார்க்கும் போது அந்த தளம் பற்றி எரிகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன்னர் ஈரான் அதை துல்லியமாக தாக்கியதால் அங்கிருந்த ஏவுகணைகளும் சேர்ந்து வெடித்திருப்பதாகவும், கிட்டத்தட்ட 3 அமெரிக்க படையினர் அதில் கொல்லப்பட்டதாகவும் 12 பேர் காயமடைந்ததாகவும் ரஷ்ய டுடே பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஆனால் பிறகு வாஷிங்டன் போஸ்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் அது தொடர்பாக இதையும் கூறவில்லை. அதே போல கட்டார்ல இருக்கின்ற அல் உதை விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது, விமான தளம். அதில் அந்த குண்டுகள் வீழ்ந்த போது 19 டேங்கர் KC-135 19 டேங்கர்களும் 4 C-17 குளோப் மாஸ்டர் சரக்கு விமானங்களும் அங்கு நின்றதை அந்த செய்மதி படங்கள் காட்டுகின்றன. தாக்குதலுக்கு முன்னர் தாக்குதலில் அவர்கள் சேதமடைந்ததா என்னன்னு தெரியவில்லை. அதே நேரம் இந்த சேட்டலைட் படங்களின் அடிப்படையில் ஒரு விமான ஹேங்கர், அதாவது விமானங்கள் தரிப்பிடம் சேதமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதல்கள் எப்போது ஆரம்பமாகினது என்று சொன்னால், கட்டார் ஓமான் வழியாக அமெரிக்க கடற்படையினரின் பாதுகாப்புடன் கப்பல்கள் செல்ல முற்பட்ட போது ஈரான் இந்த கிரிஷ் தீவில் இருந்து ஆன்டி ஷிப் குரூஸ் மிசைல்ஸை ஏவி இருந்தது. அதன் மூலம் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருந்த கேலக்சி என்ற கப்பல், அதில் இருந்த 23 பேர் மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் இந்தியர் காணாமல் போனதாகவும் இந்தியா அதற்கு தனது எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த கடந்த சில மணி நேரங்களுக்கு 3 கப்பல்களை ஈரான் தாக்கியது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. குவைத்தின் இராணுவத்தின் தகவல்களின் அடிப்படையில் 3 வட போர் முனையில் இருந்த 3 நிலையங்கள் தங்கள் தாக்கப்பட்டதாகவும், ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் பிளாட்ஃபார்ம் என்று சொல்கின்றது, இந்த கடலில் இருக்கின்ற எண்ணெயை அகழ்ந்தெடுக்கின்ற பகுதி ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை ட்ரோனால் தாக்கப்பட்டிருக்கிறது.
அது சேதம் என்று குவைத் கூறுகிறது. ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஐக்கிய நாடுகள் சபை இது தொடர்பாக ஐக்கிய நாடு சபையின் பொதுச் செயலாளர் கூறியிருக்கின்றார், ஈரான் கப்பலை தாக்கியது தவறு, ஈரானை அமெரிக்கா தாக்கியது தவறு, ஈரான் ஏனைய வளைகுடா நாடுகளை தாக்கியது தவறு, எல்லோரும் இதனை நிறுத்த வேண்டும், இவர்கள் எல்லோரும் உலகத்தின் அமைதிக்கு ஆபத்தானவர்கள் என்று பொதுப்படையாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார். பஹ்ரைனில் இருக்கின்ற 5வது பிளீட் என்று சொல்கின்ற கடற்படை தலைமையகம் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. சேட்டலைட் புகைப்படத்தின் மூலம் பார்க்கும்போது அதன் கட்டிட பகுதி சேதமடைந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் புஷர் பகுதியில் இருக்கின்ற ஈரான் அணு மின் நிலையம் தாக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் ஈரான் அதற்கு சேதமில்லை என்று கூறியிருக்கின்றது. ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்கிறார்? அமெரிக்காவின் அரசு தலைவர் தாங்கள் நேற்று ஒரு டீலை தாங்கள் மேற்கொண்டதாகவும் அது மிகவும் தரமான ஒரு உடன்பாடு என்று சொல்லியும், ஆனால் அந்த உடன்பாடு ஏற்பட்ட 2 மணி நேரத்தில் ஈரான் கப்பல்களை தாக்கிவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நிலைமை, அதாவது தற்போது இடம்பெற்ற தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கின்றது. ஈரான் முற்றாக ஹோர்முஸ் நீரிணையை மூடிவிட்டதாக கூறியிருக்கின்றது. ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், இல்லை ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் ஈரான் 8 கப்பல்களை அமெரிக்காவின் கடற்படை கப்பல்கள் இடைமறுத்து திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது. கட்டார் கூறியிருக்கின்றது, அந்த கப்பல் உரிமையாளர்களிடம் ஒன்றை கூறியிருக்கின்றது, இந்த கப்பல்களை இந்த நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு கட்டார் தனது கப்பல் உரிமையாளர்களை கேட்டிருக்கின்றது. இங்கே இப்பொழுது ஹோர்முஸிலே முக்கியமாக இந்திய கப்பல் ஒன்று, நான் நினைக்கிறேன் அதற்கு பேர் GFS கேலக்ஸி என்கின்ற ஒரு கப்பலும் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் தாக்கப்பட்ட ஒரு மாலுமி காப்பாற்றப்பட்டிருக்கிறார், இன்னொருவரை காணவில்லை என்றும் இந்தியா உத்தியோகபூர்வமாக ஈரானிடம் அதற்கான தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. எதற்காக இந்த இந்திய கப்பல் ஓமான் வழித்தடத்தினூடாக செல்ல முயற்சிக்க வேண்டும்? அவர்களுக்கு தெளிவாக தெரியும், ஈரான் தன்னுடைய ஹோர்முஸிலே தனது பகுதியினூடாகத்தான் கப்பல்களை செல்வதற்கு அனுமதித்திருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் எதற்காக சென்றார்கள்? சென்ற பின்னர் எதற்காக இப்பொழுது ஈரானின் மீது உத்தியோகபூர்வ கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள்? அதனில் லாபம் இருந்ததா, அல்லது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நாங்கள் சார்பாக இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காகவா? ஆனால் ஈரானுக்கு சொல்வார்கள், சிலருக்கு ஒரு பக்கம்தான் அடி, இந்தியாவுக்கு 2 பக்கமும் அடிக்கிறது. இதற்கு முதல் இந்தியாவின் 3 கப்பல்களை அமெரிக்கா தாக்கியிருந்தது. அதில் 3 மாலுமிகள் காணாமல் போயிருந்தார்கள். இப்போது இந்தியாவின் கப்பல்கள் ஈரான் தாக்கி இருக்கின்றது. இப்ப 2 பக்கமும் அடி வாங்குகிற ஒரு நாடாகத்தான் இந்தியா இப்போது நிற்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் இவர்கள் இந்த அமெரிக்காவின் தளம் பாதை, ஓமான் பாதை, அதை பயன்படுத்தினால் அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அமெரிக்கா அந்த பாதையை திறந்ததை கப்பல்களை தனது பாதைகளால் வர வைத்து தான் அதில் ஒரு ஆளுமையை அல்லது அதன் பிடியை எடுப்பதற்கு. எனவேதான் அமெரிக்கா எல்லா கப்பல்களையும் கூறினது, ட்ரம்ப் கூறினார், தான் $20 பில்லியன் ஒதுக்குகிறேன் இன்சூரன்ஸுக்கு, நீங்கள் இதுக்களால் வாங்க, இன்சூரன்ஸ் கூடினாலும் தான் அந்த பணத்தை தருகிறேன் என்று கூட கூறியிருந்தார். இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் தங்கள் பாதையை தக்க வைக்க வேண்டும் அல்லது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். அதை ஒரு வலுப்படுத்துமாக நீங்கள் கூறியது சரி, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகத்தான் அந்த கப்பலை அதற்குள்ளால் போயிருக்கிறார்கள். நேற்று கூட நாங்கள் பேசும்போது கூறியிருந்தோம், ஒரு கப்பலும் ஓமான் பாதைக்கு ஊடாக போகவில்லை. 2 கப்பல்கள் போயிருந்தாலும் ஒன்று இடைவெளியில் திரும்பி வந்து விட்டது, திரும்பி ஈரானுக்குள்ளால் தான் சென்றது என்று கூறியிருந்தோம். இந்த தடவை 3 கப்பல்களை இவர்கள் அதற்குள்ளால் கொண்டு செல்ல முற்பட்டிருக்கிறார்கள். ஈரான் ஏற்கனவே கூறியிருந்தது, அதாவது அந்த தாங்கள் கொடுக்கின்ற வரைபடத்தில் உள்ள வழித்தடத்தை பயன்படுத்த சொல்லி அதை மீறியது அவர்களின் குற்றமாகத்தான் கருதப்படலாம். ஆனால் இப்போது வந்த தகவல்கள் அடிப்படையில் ஈரான் மீண்டும் கன்னி வெடிகளை பெருமளவில் ஹோர்முஸ் நீரிணையில் புதைப்பதாக இப்போது கூறியிருக்கிறார்கள். என்னும் போது முற்றாக இதை மூடுவதற்கான ஒரு நடவடிக்கையை ஈரான் மேற்கொண்டு வருவது போலதான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த போர் மாறி மாறி நாங்கள் நேற்று பேசியது போல
அதாவது கப்பல் பேச்சை நடத்துவது, கப்பலை அடிப்பது, திருப்பி அமெரிக்கா தாக்குவது, ஈரான் தாக்குவது, பேச்சுக்கு போகுது, திருப்பி அது அது ரொட்டேட் பண்ணும். அதே ஒரு நிலைமை. ஆனால் இந்த தடவை எல்லோரும் கூறுகிறார்கள் இந்த தாக்குதல் வந்து மிக மிக கடினமாக இருக்கும். அதாவது இதுவரை நடந்த தாக்குதல்களை விட, இப்ப நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட ஈரானில் 140 இடங்களை அமெரிக்கா தாக்கியிருக்கிறது. அதில் பெருமளவான தகவல் கோபுரங்கள், ஈரான் ஏவுகணை மையங்கள், ஆளில் ட்ரோன்களை ஏவுகின்ற தளங்கள் என்று சொல்லி பெருமளவானவை தாக்கப்பட்டதாகவும், அதே போல பதிலுக்கு பதில் ஈரானும் வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்க இருக்கின்றது. முதல் முறையாக ஈரான் வந்து குவைத் ஓமான் பகுதியில் இருந்த அமெரிக்க கடற்படை தளத்தை தாக்கி இருக்கின்றது. அந்த தளத்தில் வந்து விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எரிபொருட்களை நிரப்புவதாகவும் அந்த இடம் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஓமான் வந்து ஈரானுடனான இந்த பாதையை ஷேர் பண்ணுவதில் அல்லது இந்த ஹோமூஸை இணைந்து நிர்வகிப்பது என்று சொல்லி ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்புறவு இருந்திருந்தது. இருந்தாலும் இந்த தடவை ஈரான் அதையும் பார்க்கவில்லை என்றால் இந்த அல் ஜசீரா கூறியிருக்கின்றது, ஈரான் வந்து இப்போது அந்த ஓமானை கூட அவர்கள் இனி அந்த போரில் வந்து அவர்களை கூட பார்ப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாங்கள் நேற்று பேசும்போது கூட பேசியிருந்தோம் அல்லவா, ஈரானும் ஓமானும் பேச்சுவார்த்தை நடக்கின்றன, எவ்வாறு இந்த ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் இணைந்து நிர்வகிப்பது என்பது கூட. அப்பொழுது நான் இப்பொழுது காலையில செய்தியை பார்க்கின்ற பொழுது முதல் முறையாக ஓமான் மீதும் தாக்கல் நடத்தப்படுகின்ற பொழுது எனக்கு இந்த கேள்வி நீங்கள் இப்பொழுது சொன்னதனுடைய அர்த்தம் புரிந்தது. அதாவது ஓமானுடன் நல்ல உறவில் இருக்கிறார்கள், ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் ஓமானின் மீது எங்களுக்கு அவர்களுடைய கருத்து என்னவென்றால், ஓமானின் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, நீங்கள் அமெரிக்க தளத்தை வைத்திருந்தவரையால் அந்த இடத்துக்கு தாக்குவோம். சரி, நீங்கள் முன்னர் இருந்த இந்தியாவை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்னொரு தகவலையும் நான் இங்கே பகிர விரும்புகிறேன். இந்தியா வந்து இன்றைக்கு அமெரிக்காவின் பக்கம் சார்ந்து நிற்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அமெரிக்கா வரி விதிப்பிலே ஒரு கால் அளவுக்கு அதிகமான வரிகளை விதித்து பின்னர் ஒரு குறைத்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்கா பக்கம் நிற்காவிட்டால் இந்தியாவின் மீது விதிக்கப்படும் வரிகள் அதி உயர்வாக இருக்கும் என்றும், அதனால் இந்தியாவின் பொருளாதாரம் மிக பாதிக்கப்படும். குறிப்பாக பொருளாதார ரீதியான இறக்குமதிகள். அடுத்தது வந்து இந்த அநேகமாக இந்த அமெரிக்க நிறுவனங்கள்லாம் உலகளாவிய ரீதியிலே கோலோச்சுகின்ற நிறுவனங்கள். இந்தியர்கள் பல பேர் இந்த ஐடி துறையில் வேலை செய்வர்கள் எல்லாம் அந்த நிறுவனங்களுக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நாட்டுக்கு வருமானம் வருகிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். இதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுங்கள். என்னென்று சொன்னால், இந்தியா வந்து அமெரிக்காவில் இந்தியா அதிக அளவில் தங்கி இருக்கின்றது. இந்தியாவிடம் சொந்தமாக ஒரு இனோவேஷன் என்று சொல்றது, அவர்களிடம் சொந்தமாக ஒரு உற்பத்தியோ ஒரு மென்பொருட்களை உற்பத்தி செய்வதோ அந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவதோ இல்லை. என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வெளிநாடுகள் கண்டுபிடிக்கின்றவற்றை படித்து விட்டு அதற்கு வேலை செய்கிறார்கள். இப்ப கூகுள் தலைவராக சுந்தர் பிச்சை இருந்தாலும் அவர் ஒரு நிறுவனத்துக்கு தான் வேலை செய்கிறார்களே வழியே அது இந்தியாவின் தொழில்நுட்பமாக இருக்க போவதில்லை. இப்ப ChatGPT-யை உருவாக்கினார்கள், ஆனால் டீப்சீக் என்றதை சீனா வெளியிட்டது. அந்த அப்படி இருக்கிறார்கள். அந்த நிலைமை இந்தியாவிடம் இல்லை. நாங்கள் முதலே கூறியிருந்தோம், அதாவது இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் என்றது அவர்களோட சென்ட்ரல் மத்திய வங்கி, அது இந்த கிளவுட் சிஸ்டத்தை கூட கூகுள், ஆப்பிள் போன்ற அந்த நிறுவனங்கள் எல்லாம் நிர்வகித்து வருகின்றன. அப்ப நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கள், யாருக்கு வாங்குறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப சீனா, ரஷ்யாவெல்லாம் அவங்க எல்லாம் வச்சுக்காங்க, ஏனென்றால் அது தெரியாது இவருக்கு. இது கூட அதை செக்வார்ட் சொல்வார்கள், ஆனால் வச்சிருக்கிறவன் அதை பார்க்கலாம், அதில் எந்த வித இதுவும் இல்லை. இப்ப இந்தியா அதை கூறுகிறது 2027 பிறகுதான் அதை ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்க போறாங்க. $2.2 பில்லியன் தங்களோட சொந்த கிளவுட் சிஸ்டத்தை செய்ய போகிறார்கள் என்ற. இப்ப இந்தியாவின் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்றுமதித்துறை அமெரிக்காவுக்கு அதிகம். அடுத்தது அமெரிக்காவில் இருந்து வருகின்ற வருமானங்கள் அதிகம். இந்த H1B விசா சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான இந்தியர்கள் அதில் தான் போகிறார்கள் அமெரிக்காவுக்கு. அங்கு படிப்பவர்களுக்கு ஒரு ஆம்பிஷன் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆவதுதான் அவர்கள்ட்ட ஒரு
கொள்கையாக இருக்கின்றது. திருமணம் பேசும் பொழுது அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்கிறார்கள், விசா உள்ள மாப்பிள்ளை என்று இப்பொழுது பெண்கள் முன்வைக்கிறார்கள். கூறுங்கள். ஒரு சூப்பர் சிங்கர்லயே ஒரு சின்ன பிள்ளை பாடி அதுல என்னத்த சொல்றாருன்னு சொன்னா, நீ நல்லா பாடி இதண்டி வந்து என்ன நீ அமெரிக்காவுக்கு போலான்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு லட்சியம் மாதிரி சொல்கிறார்களே தவிர தங்கள் நாட்டு இப்ப இங்கும் கூட இம்பீரியல் காலேஜில் நாங்க பார்த்தால் 2009, 2008 ஆண்டு கதையை நான் சொல்கிறேன். பெருமளவான சீன பிள்ளைகள் தான் படித்தார்கள். பெருமளவில் சீனர்கள் எல்லாம் பெருமளவில் படித்தார்கள். இந்த குயின் மேரி யூனிவர்சிட்டி எல்லாம். ஆனால் அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள் தங்கள் நாட்டுக்கு. இங்கு வந்து டெக்னாலஜியை படித்துக் கொண்டு தங்கள் நாட்டுக்கு போய் சிறு சிறு கைத்தொழில்கள் எல்லாரும் முதலாளிகள். அப்புறம் அங்கிருந்து அவர்கள் இந்த பொருட்களை இங்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அதுதான் அவர்கள் இந்த திட்டமாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவின் அது மறுதலை. அவர்கள் வந்து இங்கு அவர்களுக்கு ஒரு வேலை, பக்கத்துல ஒரு கோயில், ஒரு சாப்பிடறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அவர்கள் அந்த வாழ்க்கை அதோட செட்டில் ஆகி விடுவார்கள் என்ற ஒரு நிலை. ஆனால் சீனா அவ்வாறான நிலைமையில் இல்லை. அவர்கள் திரும்பி செல்கிறார்கள். அதுதான் அந்த வித்தியாசம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு நான் குயின் மேரி யூனிவர்சிட்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் போர்ட்ல இருக்கிறேன்னா நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா போறோம். அப்ப அவர்கள் சீனாவில இந்த குயின் மேரி யூனிவர்சிட்டி ஒரு பிரான்ச்சை அங்க திறந்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற லெக்சரர்ஸ் வேற போய் அங்க படிப்பிக்கிறது என்று சொல்லி இவங்களோட டெக்னாலஜி அங்க போகிறது வருகிறது என்று சொல்லி. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் அப்ப இந்தியாவுக்கு இது ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அமெரிக்காவுடன் பகைத்து கொண்டால் அது பல விதங்களில் பொருளாதாரத்தை பாதிக்கும். ஒன்று வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அல்லது இந்தியா விசாக்கள் தடைப்படுமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு வருகின்ற பணம் பெருமளவில் பாதிக்கப்படும். அதே போலதான் வளைகுடா நாடுகளும். இப்ப துபாயில எல்லாம் இந்தியாவின் முதலீடுகள் அதிகம். அதே போலதான் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி, அது அதனூடான வரி, அந்த வரியை தாங்க முடியாத ஒரு நிலை. பங்கு சந்தையை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும், அதானி குழுமமாக இருக்கலாம், அம்பானி குழுமமாக இருக்கலாம், அவர்கள் மீதான வழக்குகளை போட்டு ஒரு நாளில் கூட 140 பில்லியனை ஷேர் மார்க்கெட்டில் இல்லாது செய்து விட்டார்கள். அப்ப இந்த நிலைமைகளை எல்லாம் சமாளிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இந்தியா வந்து ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுக்கு இந்த சில நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு கீழ் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்திய ரூபாயின் வீழ்ச்சியும் கூட கிட்டத்தட்ட 90 ஒரு பவுன்ஸ் இங்க 90 ரூபாயாக இருந்தது அல்லது 100ஆக இருந்தது. இப்போது 125, 130 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்திய பொருளாதாரம் தற்போதைய நிலையில் அதிகமாக அடி வாங்குகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடாக இந்தியா இருக்கின்றது. ஆமா, அதோட இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இங்கே கூறியாக வேண்டும். உலக விமானத்துறையிலே இப்பொழுது மிக வேகமாக வளர்ந்து வருவது இந்தியா. அதிலும் குறிப்பாக அந்த இண்டிகோ என்ற நிறுவனம் நிறைய புதிய விமானங்களை வாங்குவதும் புதிய வழித்தடங்களை உருவாக்குவதும் என்று இருக்கிறது. அவர்களுடைய பாதி விமானங்கள் போயிங் ரகத்தை சேர்ந்தவை. ஆகவே அந்த போயிங் என்பது அமெரிக்காவுடைய தயாரிப்பு. அதனாலும் அமெரிக்காவிலே ஏதாவது அமெரிக்கா முருகன்ல வருமா இருந்தால் போயிங் விமானத்துக்கான விலைகள், அதுக்கான பார்ட்ஸுகள் போன்ற அனைத்திலும் அந்த வரி விதிப்பு பாதிப்புகள் வரக்கூடும். சரி, இப்பொழுது நாங்கள் மீண்டும் வருவோம். இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மோதலின் நிரந்தரமான ஒரு யுத்தமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா, அல்லது இரண்டு தரப்புக்கும் மீண்டும் ஒரு சமாதான நிலைமைக்கு வந்து இந்த ஹோர்மூஸிலே ஒரு 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 அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இதனை சுமூகமாக கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறதா? அதை ஒரு விளக்கப்படுத்துங்க. ஈரான் வந்து இதில் எந்தவித விட்டுக் கொடுப்பையும் ஈரான் மேற்கொள்ள போவதில்லை என்பதைத்தான் ஈரான் தாக்குதல்கள் தெளிவாக காட்டுகின்றன. இது தொடர்பாக இப்ப ஆய்வாளர்கள் கூறுகின்ற கருத்து என்னென்று சொன்னால், அதாவது ஓல் இஸ்ரேல் நியூஸ் என்ற ஆய்வாளர், அவர் அமெரிக்காவுக்கு சார்பாகத்தான் பேசியிருப்பார். என்ற ஆசிரியர் வந்து ஜோயல் ரொசன்பர்க், அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் ACMS ஏவுகணை தளம் அமைப்புகள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் வந்து ஒரு சாதாரண தாக்குதலாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லியும், அதற்கு அவர் என்ன விளக்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த தாக்குதல் வந்து ஹார்முஸ் நீரிணைக்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லியும், ஈரானின் தெற்கு கடற்கரை முழுவதும் ஒரே நேரத்தில்
அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்ததாகவும், அதாவது அமெரிக்காவின் இடைத்தேர்தலுக்கு முன்பு ஈரான் வேண்டுமென்றே ட்ரம்பை அரசியல் ரீதியாக அழிக்க முயற்சிக்கிறது என்றும், எண்ணெய் விலைகளை உயர்த்தி சந்தைகளை வீழ்ச்சியடைய செய்து நவம்பரில் குடியரசுக் கட்சியினருக்கு ஒரு தோல்வியை கொடுக்கும் ஒரு பதற்றத்தை அதிகரிப்பதற்கு அவரை ட்ரம்பை வேண்டுமென்றே பதற்றத்துக்குள் உள்ளாக்குவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ட்ரம்பின் தாராள மனப்பான்மை ஒரு மூலோபாய தவறு என்றும், ஈரான் ஒவ்வொரு சலுகையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ட்ரம்புக்கு போரிடும் தைரியம் இல்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பதாகவும், ஈரானிடம் 11 அணுக்குண்டுகளுக்கு தேவையான அளவு யுரேனியம் இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் ட்ரம்பின் தூதர்களான விட்கோஃப் மற்றும் குஷ்னரிடம் நேரடியாகவே தெரிவித்ததாகவும் கூறுகின்றது. அதாவது ஈரான் மேலும் துணிச்சல் அடைவதற்கு முன்பு ட்ரம்ப் இப்போது உள்ளது போல மிக கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் இன்னொரு ஆய்வாளர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இது அமெரிக்காவுக்கு மூலோபாய ரீதியாக கடும் தோல்வி என்றும், குவைத்தில் உள்ள ATACMS அமைப்புகளை ஈரான் தாக்கியது அமெரிக்கா ஈரானின் தெற்கு கடற்கரையில் தாக்கியதற்கு ஆன பதிலடி என்று மேஜர் ஜெனரல் ரெண்டி மேனர் அவர் ஓய்வு பெற்றவர் அவர் கூறியிருக்கிறார். அதாவது கோமூஸ் மோதல் குறித்து அவரது மதிப்பீடு என்னென்று சொன்னால், இந்த சென்ட்காம் என்ற மத்திய கட்டளை மையத்தின் தகவல்களின் அடிப்படையில் தற்போது வாரத்துக்கு 140 கப்பல்கள் நீர்வழி பாதையை கடந்து செல்கின்றன. ஆனால் போருக்கு முன்பு ஒரு நாளைக்குத்தான் 140 கப்பல்கள் செல்கின்றன. ட்ரம்ப் கூறுகிறார் இந்த நீரிணை எப்போதும் திறந்திருக்கிறது என்று கூறுகிறார். ஆனால் ஈரான் கூறுகிறது அது மூடப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர் அதே அளவு வெளிப்படையாக பேசினார் என்று சொல்லி, நிர்வாகத்திடம் அதன் முதன்மை குழு அங்கு இல்லை என்றும், உண்மையில் அவர்களிடம் ஒரு சிறந்த குழுவே இல்லை என்று சொல்லியும், அதாவது ட்ரம்பிடம் அந்த நிர்வாகத்தை அந்த பேச்சுவார்த்தையோ அதை கொண்டு நிர்வகிப்பதற்கோ ஒரு திறமான குழு இல்லை என்று சொல்லியும், அதுக்கு அப்பால் ட்ரம்பிடம் எந்த இராணுவ தீர்வையும் காணுவதற்கான ஏது நிலைகளும் இல்லை என்று சொல்லியும், நம்பகரமான ராஜதந்திர வழிமுறைகளையும் அவர்களிடம் ட்ரம்பிடம் இல்லை என்று சொல்லியும், இது எப்படி முடியும் என்பது குறித்து அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ட்ரம்ப் ஈரானுக்கு பில்லியன் கணக்கில் பணத்தை செலுத்தி ஹோர்முஸ் நீரிணையின் தங்களின் பக்கத்தை ஈரான் நிர்வகிப்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த விவகாரம் இது ஒரு பழைய சோவியத் அணுகுமுறையை போலவே இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இந்த நிலைமை ஈரானுக்கு பெருமளவில் சாதகமாக இருக்கின்றது என்று சொல்லியும், அமெரிக்கா இவ்வாறு விட்டு விட்டு தாக்குதல்களை நடத்தலாமே தவிர அமெரிக்காவோ ஈரானோ ஒரு முழு அளவிலான போருக்குள் செல்வதற்கான ஏது நிலைகள் குறைவாக இருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார். அதே போலதான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இன்று அவர்கள் கப்பலை தாக்குவார்கள், இவர்கள் மீண்டும் தாக்குவார்கள். ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் ஈரான் இப்போது என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் நிரந்தரமாக இதை மூடப்போகிறோம் என்று கூறியிருக்கின்றது இந்த ஹோர்முஸ் நீரிணை. இனி நாளை திங்கட்கிழமை தெரியும் இந்த எரிபொருள் விலைகள் அது தொடர்பாக. செங்கடலும் மூடப்படுமாக இருந்தால் நிலைமை மேலும் விபரீதமாக மாறும். இந்த இடத்திலே முக்கியமாக நேற்று ஹிட் லிஸ்ட் என்று சொல்லி, அதாவது பல உலக நாடுகளின் பத்திரிகைகளிலே, குறிப்பாக இந்த நான் காலையில் எழும்பி பார்த்தேன், ஆஸ்திரேலியாவில் உள்ள news.com.au ஹிட் லிஸ்ட் என்று சொல்லி, அதாவது இப்போது உள்ள ஈரானுடைய தலைவர் அன்றைய உரையாற்றும் பொழுது கூறியிருந்தார், நாங்கள் பழிக்கு பழி வாங்குவோம் எங்கள் தலைவரை கொண்டதற்காக. அதனை ஊதி பெருப்பித்து டொனால்ட் ட்ரம்பினுடைய படத்தையும் மேலும் பலரது முகம் தெரியாத படங்களையும் போட்டு ஈரான் ஒரு ஹிட் லிஸ்ட் வைத்திருக்கிறது, இவ்வளவு பேரையும் கொல்ல போகிறது என்று பெரிய செய்தியாக போட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஈரானுக்குள் புகுந்து அவர்கள் தலைவரை கொன்றது ஒன்றும் குற்றமாக பார்க்கப்படவில்லை. ஈரான் அதுக்கு பழிவாங்குவோம் என்றவுடன் அது உலகத்தில் தலைவர்களை கொல்ல போகிறார்கள் என்ற ஹிட் லிஸ்ட் என்ற பெயரிலே அது வந்திருக்கிறது. அந்த செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன்.
உண்மைதான். அதாவது இப்போது சேனல் 12 என்ற இஸ்ரேலின் ஊடகம் தெரிவித்திருக்கிறது, துருக்கியில் வைத்து டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்ய முற்பட்டதாகவும், அதற்கான சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டதாகவும், அதனை இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை கண்டறிந்ததாகவும் கூறியிருக்கிறது. அதே சமயம் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கு ஈரானின் குறிப்பிட்ட சதித்திட்டம் தொடர்பாக இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் வந்து மைக் ஹக்கபி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் ட்ரம்பை ஒழித்து கட்டும் நோக்கில் ஒரு குறிப்பிட்ட சதி திட்டம் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறை இந்த வாரம் எங்களுக்கு தகவல் தந்ததாகவும், இது மிகவும் தீவிரமான ஒரு விடயம் என்றும், ஈரானியர்கள் கூறுவதும் செய்வதும் கடந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் செய்து வருவதிலிருந்து எந்த வகையிலும் மாறுபட்டதல்ல என்பதை அமெரிக்கர்கள் புரிந்து கொள்வது அவசியம் என்று நான் கருதுகிறேன். அமெரிக்கா அழியட்டும், அதாவது டெத் டு அமெரிக்கா என்று என்பது அவர்களின் நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் முழக்கமாகும் என்றும், சுருக்கமாக சொன்னால் அவர்கள் மாறவில்லை, அவர்கள் மாறுவார்கள் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் நான் நம்பவும் விரும்புகிறேன். அவர்களின் தீய நடத்தையை மாற்றிக்கொள்ள யாரேனும் ஒருவரால் அவர்களை சம்மதிக்க வைக்க முடியும் என்றால் அது அதிபர் ட்ரம்பால் மட்டுமே முடியும் என்று தெரிவித்தார். இவர் தெரிவித்த கருத்து, அதாவது இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர், இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் போது இது அவர்களே வேண்டும் என்று இவ்வாறான ஒரு புனைகதைகளை முடிகிறார்கள். என்னென்று சொன்னால், முதலில் ஒருவர் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் இந்த கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்றது, அவர்களின் தொடர்பான ஒரு தவறான தகவல்களை பரப்பிவிட்டு தாக்குதலை நடத்துவது. இது ஈரானோ ரஷ்யாவோ அவர்கள் தான் இதில் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கு. நல்லது. நாங்கள் இப்பொழுது முதல்ல நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றால் மிக மோசமான தாக்குதல்கள் மாறி மாறி நடைபெறுகின்றன. உக்ரைனிலும் பல இடங்களை ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் தாக்கி அழித்திருக்கின்றன. பதிலுக்கு பதில் உக்ரைனும் ரஷ்யாவிலே குறிப்பாக அந்த எண்ணெய் சப்ளை, எண்ணெய் சுத்திகரிப்பு இந்த இடங்களை தாக்கி கொண்டிருப்பதனால் பல அழிவுகள் வந்திருப்பது மாத்திரமல்ல, ரஷ்யாவிலே எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாட்டிலேயே எண்ணெய்க்கு தட்டுப்பாடாக மக்கள் வரிசையில் இருக்கிறார்கள். அவருடைய ஏற்றுமதியும் பாதிக்கப்படுகிறது. அதே நேரத்திலே பிரான்சிலே இந்த ரஷ்யாவுக்கு எதிராக இப்ப ரஷ்யாவை கண்டிப்பது போலவும் ரஷ்யாவுக்கு என்ன செய்யலாம் என்றும் தீர்மானிப்பதற்காக மாநாட்டு கூட்டம் ஒன்று நடப்பதாகவும் இருக்கிறது. நீங்கள் முன்னர் கூறுனீங்களே, ரஷ்யாவை எப்படியாவது வீழ்த்துவதற்கு இந்த நேட்டோ நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அதையும் சேர்த்து இந்த இப்போது நடக்கின்ற உக்ரைன் அந்த ரஷ்ய யுத்தத்தின் உக்கிரம் பற்றியும் கொஞ்சம் கூறுங்க. உக்ரைன் ரஷ்யா போர் வந்து மிக உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் ரஷ்யாவின் பெருமளவான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிபொருள் தாங்கிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சேதமடைந்திருக்கின்றன. டீசலை ரஷ்யா ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி இருக்கின்றது. உள்ளூரில் கூட பல இடங்களில் எரிபொருட்களுக்கு வாகனங்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் கருங்கடல் பகுதியில் இருக்கின்ற ஷடோ ஃபிளீட் என்ற கப்பல்களை பலவற்றை உக்ரைன் தாக்கி இருக்கின்றது. அதற்கு பதிலடியாக இன்று ஒடிசா பகுதியில் இருந்த கப்பலை வந்து ரஷ்யா தாக்கி அளித்திருக்கின்றது. அது அந்த கப்பலை வந்து ஈரான் வந்து மன்னிக்கவும் உக்ரைன் வந்து ட்ரோன்களுடைய ஏவுதளமாக பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறது. நேற்று இடம்பெற்ற தாக்குதல்களில் நேட்டோ தளபதிகள் தங்கியிருந்த விடுதி, ஆடம்பர விடுதி ஒன்று முற்றாக தகர்க்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதே போல ட்ரோன்களை செய்யும் உற்பத்தி நிலையங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. சப்ரோசியா பகுதி உட்பட பல பகுதிகளில் வந்து இந்த எண்ணெய், அதாவது பெட்ரோல் ஸ்டேஷன்களை கூட ரஷ்யாவின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், அதாவது ட்ரோன்கள் தாக்கி அளித்திருக்கின்றன. அதே போல உக்ரைனும் வந்து மோசமாக தாக்கி கொண்டிருக்கின்றது. கள நிலைமைகளை பொறுத்தவரையில் தரைப்படை நடவடிக்கையில் ரஷ்யா கணிசமான அளவு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. உக்ரைன் வந்து அதனை ஈடுகட்டும் விதமாக இந்த ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை தான் நடத்தி கொண்டிருக்கிறது.
இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதில் சிக்கி இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இப்போது இந்த ரஷ்ய போரை எவ்வாறாயினும் வெற்றியடைய செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஐரோப்பாவில் ரஷ்யா தான் மிக பலமான நாடாக மாறும் என்ற அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத நிலை. அதற்குள் தான் உக்ரைனை பலிக்கடா ஆக்கியிருக்கிறார்கள். 42 மில்லியன் மக்களை கொண்ட உக்ரைன் இன்றைக்கு 20 மில்லியன் மக்களாக குறைந்திருக்கின்றது. அங்கு கட்டாய ஆட்சேர்ப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அதை தவிர்ப்பதற்காக மக்கள் ஓடுவதும், இன்று கூட கூறினார்கள் 3வது மாடியில் இருந்து ஒருவர் குதித்து இறந்து விட்டார் என்று சொல்லியும் அந்த கட்டாய ஆட்சேர்ப்பிலிருந்து தப்புவதற்கு. இது 1989 90களில் அங்க ஆக்களை பிடித்தது போல எங்களோட தாயகத்துல வடக்கு கிழக்குல இந்திய ராணுவம் இருந்த போது அப்போது கொழும்புக்குத்தான் பெருமளவானவர்கள் தப்பி ஓடினார்கள். அவ்வாறான ஒரு நிலைதான் பலர் அந்த ஆற்றை கடந்து வெவ்வேறு நாடுகளுக்கு தப்பி ஓடும் போது கூட பெருமளவானவர்கள் இறந்து போனார்கள் என்று கூட கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சொல்றது போல இப்ப ஐரோப்பிய ஒன்றியம், இப்ப பிரான்ஸ், ஜெர்மனி, பிரித்தானியா தான் இதில் முக்கியமாக நிற்கின்றன. அதோட போலந்து வந்து உக்ரைனுக்கான ஆயுத சப்ளையின் பின்தளம் என்றிய பேஸாக போலந்து தான் நிற்கின்றது. இப்போது ஒரு கதை வெளிவந்திருக்கிறது, போலந்தை தாக்க போகிறது ரஷ்யா என்று சொல்லி. போலந்தை தாக்கினால் ஆர்டிகிள் 5 நேட்டோ ஆக்டிவேட் பண்ணுமா என்று ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதை அவர்கள் ஆக்டிவேட் பண்ணுகிற நிலையில் இப்போதைக்கு இவர்கள் இல்லை. அவ்வாறு ஆக்டிவேட் பண்ணாலும் அது ஒரு அணு ஆயுத யுத்தத்தில் தான் வந்து முடியும் என்ற ஒரு நிலை. தொடங்கிய எந்த போரையும் இப்போது முடிக்க முடியாத நிலையில் நிற்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சரி, நாங்கள் இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான யுத்தம் பற்றின தகவல்களுக்கு வருவோம். இந்த போஃபோர்ட் காசலை பற்றி முன்பு பேசி இருக்கிறோம். அதாவது நீண்ட காலத்தின் பின்னர் இஸ்ரேல் அது ஒரு உச்சி பகுதியான ஒரு மலை உச்சி பகுதி 2 பகுதிக்கு முக்கியமானதை கைப்பற்றி இருந்தார்கள். நேற்றைய தகவல்களின்படி அதற்கு அருகிலே உள்ள ஹிஸ்புல்லாக்களின் நிலக்கீழ் பங்கர்களை தாங்கள் கைப்பற்றி இருப்பதாகவும், அதுக்குள்ளே நிறைய ஹிஸ்புல்லாக்களின் முக்கிய தலைவர்களும் அதுக்குள்ளே அகப்பட்டிருப்பதாகவும், அதனால் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் குறைந்திருப்பதாகவும் அந்த செய்தியை படித்தேன். அதோட இன்னொரு செய்தியையும் படித்தேன். இந்த டயர் என்ற பகுதியை பற்றி முன்னர் முதல்வரை பேசியிருந்தோம். அந்த பகுதியிலே அது ஒரு அழகியல் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க புராதன இடங்களை கொண்ட நகரம். அந்த நகரத்தில் உள்ள புராதன சின்னங்கள் அழிக்கப்படுவதாகவும், அந்த பகுதியை அழிப்பதை இஸ்ரேல் செய்வது வருவதாகவும் தகவல் கிடைத்தன. அதை பற்றின தகவல்களை கொஞ்சம் வழங்குங்கள் நேயர்களே. ஹிஸ்புல்லாக்கள் அந்த நீங்கள் கூறியது போல நிலக்கு பதுங்கு குழிகளை பங்கபர்ஸ்டர் குண்டுகள் மூலம் வீசியிருந்தார்கள். அது தொடர்ச்சியான பதுங்கு குழிகளில் ஒரு பக்கத்தை அந்த குண்டுகளை வீசி தகர்த்து விட்டு மறுபக்கத்தை கைப்பற்றி இருப்பதாகவும், அதற்கு தங்கள் படைகள் ஊடுருவியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் அது தொடர்பாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து அந்த கண்மூடித்தனமான விமான குண்டு வீச்சை நிறுத்தின அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்கள் ஓரளவு ஓய்வு நிலையில் இருப்பதாகத்தான் பார்க்கக்கூடிய, குறைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னே போல இல்லை. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலில் கட்டளை தளபதிகள் இறந்ததாகவும் கூறினார்கள். ஹிஸ்புல்லாக்கள் அதை உறுதிப்படுத்தவில்லை. இன்றும் வந்து அங்கு குண்டு வீச்சுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாது காசா மீதும் இன்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த டயர் பகுதியை வந்து அவர்கள் இப்போது முற்றாக கைப்பற்ற நடவடிக்கையை தான் இஸ்ரேல் இறங்க. முதல் அந்த பகுதியை குண்டு வீசி இருந்தார்கள். இப்போது அதனை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் என்று சொன்னால், லெபனான் போரை பொறுத்தவரையில் அங்கு போர் செய்ய வேண்டுமா, அதை கைப்பற்ற வேண்டுமா, அதை விட்டு வெளியேற வேண்டுமா, அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் தான் தீர்மானிப்போம், யாரும் அதற்குள் தலையிடக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். என்று சொன்னால் பலம் மிக்க பகுதிகள், தங்களுக்கு பூகோள அரசியல் ரீதியாக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக கணிப்பிட்டு அவற்றை மெல்ல மெல்ல கையகப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அதற்கு இந்த இராணுவ நடவடிக்கையையும் தங்கள் பாதுகாப்பையும் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார்.
நல்லது. இந்த வரலாற்றை பற்றி சொன்ன பொழுது பலர் இந்த வரலாற்றை விரும்பி கொமெண்ட்ல போட்டிருந்தார்கள். நான் ஒரு சிறிய வரலாற்றை சுருக்கமாக கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த லெபனான் என்கிறது ஒரு சபிக்கப்பட்ட நாடு. பட்டகாலிலே படும் கெட்டகுடியே கெடும் என்று சொல்லுவார்கள் என்பது போல காலம் முழுக்க இந்த ஆக்கிரமிப்பாளர்களாலும் யுத்தங்களாலும் பாதிக்கப்பட்ட நாடு இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் முன்னர் குறிப்பிட்ட நான் நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன் ஈரானை கிறிஸ்துக்கு முன் 300வது நூற்றாண்டிலே அலெக்சாண்டர், நான் அது நெப்போலியன் என்று மாற சொல்லணும் கூட தெரியல, அலெக்சாண்டர் வந்து கைப்பற்றி அதை அழித்தார் என்பது போல அதே அலெக்சாண்டரும் இதே கால பகுதியிலே இந்த லெபனானை கைப்பற்றி கிட்டத்தட்ட அதை அழிப்பதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். அப்பொழுதுதான் இந்த டயர் என்ற ஊருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. டயர் என்ற பகுதியிலே ஒரு கோட்டை இருக்கிறது, கடல் கோட்டை ஒன்று. அது மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டை, யாரும் அதை நெருங்க முடியாத அந்த கோட்டை. அதனை கைப்பற்றுவதற்காக அலெக்சாண்டரின் படைகள் 3/4 கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வரையான பாலம் ஒன்றை அமைத்து அந்த பாலத்தின் ஊடாக மிக கடினப்பட்டுத்தான் அந்த கோட்டையை கைப்பற்றினார்கள். கைப்பற்றிய அன்று நடந்த ஒரு மிக பெரும் அழிவிலே 8000 பேர் கொல்லப்பட்டார்கள் லெபனானை சேர்ந்தவர்கள். பின்னர் சரணடைந்த அல்ல கைப்பற்றப்பட்ட 2000 பேர் சிலுவைகளில் அறைந்து கொல்லுமாறு அலெக்சாண்டர் உத்தரவிட்டார் என்ற தகவல் இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 2 நாளிலே 10,000 பேர் கொல்லப்பட்டார்கள். பின்னர் இந்த 75ஆம் ஆண்டுக்கும் 90ஆம் ஆண்டுக்கும் அண்மை கால இது 75ஆம் ஆண்டுக்கும் 90ஆம் ஆண்டுக்கும் இடையில இந்த கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் பிரச்சனையிலேயே கூட கிட்டத்தட்ட 1,75,000 பேர் வரையில அதுல இறந்ததாக, 1,50,000 இருக்கும் 75,000 பேர் இறந்ததாக தகவல் இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன வரலாறு கூற முடியும். ஆஸ்திரேலியா வந்து அந்த காலப்பகுதியிலே லெபனானை சேர்ந்த கிறிஸ்தவர்களை இங்கே அகதிகளாக நிறைய உள்வாங்கியது. அந்த நிறைய அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல பின்னர் இந்த பலஸ்தீன விடுதலை இயக்கம் அரபாத் அவர்களின் தலைமையிலே இந்த பலஸ்தீன விடுதலை இயக்கம் கூட இந்த லெபனானை மையம் கொண்டிருந்ததனால் அதனால் கூட இஸ்ரேல் அதன் மீது யுத்தம் புரிந்தது. இவ்வாறு காலம் முழுக்க இப்பொழுதும் பாருங்கள் மீண்டும் இந்த இஸ்ரேலால் தாக்கப்படும் நாடாக இருக்கிறது. இந்த வரலாற்றை நான் ஒரு மக்களுக்கு சொல்வதற்காக, அதாவது ஒரு நாடு திருப்ப வேறு ஆட்களாலையும் கைப்பற்றப்படுவதும் தாக்கப்படுவதும், ஏன் நெப்போலியன் கூட இந்த நாட்டை கைப்பற்ற வந்த பொழுது அப்பொழுது அவர்கள் ஒட்டமான பேரரசு என்கின்ற இப்போதைய துருக்கி நாட்டின் ஆட்சிக்குள் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது போர் எதுவும் நடவதில்லை. துருக்கிய படைகள் சரணடைந்து அந்த நாட்டிலே சண்டை வேண்டாம் என்று சரணடைந்தது. இல்லை என்றால் அதிலும் ஒரு போர் இரத்த களரி ஏற்பட்டிருக்கும். இப்படி ஒரு வரலாற்றை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளுகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.